சில வார்த்தைகளை பேசிட்டு அப்புறம் ஏண்டா பேசணும்னு வருத்தப்பட்டு ராத்திரி முழுக்க தூங்காம அழுத அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நம்ம வாழ்க்கையில நாம வாங்குற முக்கால்வாசி அடி நம்ம எதிரிங்க கொடுக்கறதில்ல, நாம பேசக்கூடாத நேரத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுனதால நாமளே தேடிக்கிட்ட அடிதான். வார்த்தைங்கிறது ஒரு அம்ப மாதிரி. ஒரு தடவை வில்லுல இருந்து புறப்பட்டுட்டா அது யார் நெஞ்ச கிழிக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு மனுஷன் எப்ப பேசணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எப்ப வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜதந்திரியா மாறுவான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனோட நாக்குல இருக்கிற விஷத்தையும் அதோட பலத்தையும் உணர்ந்த வள்ளுவர் 7 இடங்கள்ல ஒரு மனுஷன் கண்டிப்பா மௌனமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல குறிப்பா நான் 5ஆவதா சொல்ல போற அந்த மௌனம் நீங்க இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிற உங்க வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விட போகுது. அதனால உங்க கவனத்தை கொஞ்சம் கூட சிதற விடாம ஒவ்வொரு வார்த்தையையும் உங்க மனசுக்குள்ள ஆழமா வாங்கிக்கோங்க. நாம முதலாவது அமைதியா இருக்க வேண்டிய இடம் கோபத்தோட உச்சத்துல இருக்கும்போது. ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டா உடனே பதிலுக்கு அவரை விட மோசமா பேசி அவரை காயப்படுத்தணும்னு நம்ம மூளை சொல்லும். அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம நாக்கு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. தன்னை தானே காக்கின் சினம் காக்கின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா கோபத்துல நீங்க பேசுற வார்த்தை எதிரியை அழிக்கிறதோ இல்லையோ, நீங்க பல வருஷமா கட்டி காப்பாத்தின உங்க மரியாதைய, உங்க உறவை ஒரே செகண்ட்ல அழிச்சிடும். நீங்க 100 நல்லது செஞ்சிருந்தாலும் அந்த ஒரு கோபமான வார்த்தை அந்த 100 நல்லதையும் அடிச்சு தூக்கிடும். உங்களுக்கு கோபம் வரும்போது அங்கிருந்து எழுந்து போயிடுங்க. இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அமைதியா இருங்க. அந்த 10 நிமிஷம் மௌனம் 10 வருஷ பகையை தடுத்து நிறுத்தும். கோபத்துல ஜெயிக்கிறத விட அமைதியில தோத்து போறது எவ்வளவோ மேலானது. அந்த மௌனம் தான் உங்களுடைய மிகப்பெரிய முதிர்ச்சியை காட்டும். 2வது நீங்க மௌனமா இருக்க வேண்டிய இடம் உங்களுக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி விவாதம் நடக்கும்போது. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல எல்லாருக்கும் எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லணும்னு ஒரு அவசரம் இருக்கு. ஒருத்தரை பத்தி அறகுறையா ஒரு தகவல் கேள்விப்பட்ட உடனே அதை பத்தி தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிடுறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஒரு விஷயத்தோட முழு பின்னணியும் உங்களுக்கு தெரியலன்னா அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்களை முட்டாள்னு யாராவது நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு எதையாவது பேசாதீங்க. எனக்கு இதை பத்தி சரியா தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கணும். அறகுறையான அறிவோட பேசுறவன் சீக்கிரம் மாட்டிப்பான். ஆனா அமைதியா கவனிக்கிறவன் புது விஷயங்களை கத்துப்பான். உங்க மௌனம் அங்க ஒரு மாணவனா உங்களை மாத்தும். 3வது இடம் இது பல பேரோட நிம்மதியை கெடுக்கிற இடம். அதாவது முட்டாள்கள் உங்களை வம்பு கிழக்கும் போது நீங்க காக்க வேண்டிய மௌனம். சில பேருக்கு உங்களை கோபப்படுத்துறது தான் முழு நேர வேலையாவே இருக்கும். அவங்க உங்களுடைய தகுதியை குறைச்சு பேசி உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க நியாயம் பேச ஆரம்பிச்சா நீங்களும் அவங்களுடைய தரத்துக்கு கீழே இறங்கிடுவீங்க. ஒரு பன்றி சேத்துல புரண்டுக்கு இருக்கும்போது அது கூட போய் நாம சண்டை போட்டா நம்ம மேலதான் செயற்படும். உங்களை சீண்டி பாக்குறவங்க முன்னாடி நீங்க அமைதியா ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டீங்கன்னா அது அவங்கள சுட்டு பொசுக்கிடும். உன்னையெல்லாம் நான் ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிங்கறத உங்க வார்த்தையால சொல்லாதீங்க, உங்க மௌனத்தால சொல்லுங்க. அந்த மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அவங்க பேசுற அத்தனை வார்த்தைகளும் அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய உங்களுடைய அந்த அலட்சியமான மௌனம் உருவாக்கும். 4வது மௌனம் ரொம்ப உணர்வு பூர்வமானது. உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க துக்கத்தை உங்ககிட்ட வந்து கொட்டி அழறாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே உங்களோட அட்வைஸ் மழைய ஆரம்பிச்சிடுவீங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு அவங்கள இன்னும் காயப்படுத்துவீங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை தேவையில்லை. அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு செவிதான் தேவை. அந்த இடத்துல நீங்க உங்க வாயை முழுசா மூடிக்கிட்டு அவங்க கைகளை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆறுதலான பார்வையோட அமைதியா இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். உண்மையான அன்புங்கிறது வார்த்தைகள்ல இல்ல, நீங்க கொடுக்கிற அந்த அமைதியான கவனிப்புல தான் இருக்கு. மத்தவங்க துக்கத்துல இருக்கும்போது நீங்க காக்குற மௌனம் உங்களை அவங்க மனசுல ஒரு கடவுள் இடத்துல கொண்டு போய் வைக்கும். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 5வது முக்கியமான மௌனத்துக்கு வருவோம். இதுதான் நீங்க இத்தனை நாளா செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்ப திருத்த போகுது. அது என்னன்னா, உங்களுடைய லட்சியத்தை, நீங்க செய்ய போற காரியத்தை பத்தி முன்னாடியே மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிற மௌனம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்றீங்க, இல்ல ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஊர் முழுக்க தம்பட்ட அடிக்காதீங்க. நீங்க உங்க கனவை பத்தி சொல்லும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதுல இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை சொல்லி உங்க நம்பிக்கையை உடைச்சிடுவாங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின்.
உங்க மனசுக்குள்ள ஒரு காரியம் உருவாயிடுச்சுன்னா அது வெளியில தெரியற வரைக்கும் அமைதியா வேலை செய்யுங்க. உங்க உழைப்பு சத்தமே இல்லாம இருக்கணும். ஆனா உங்க வெற்றி உலகத்துக்கே கேட்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கணும். வளர வேண்டிய ஒரு விதையை அடிக்கடி தோண்டி பார்த்தா அது வளராது. அது மாதிரி உங்க ரகசியங்களை நீங்களே அமைதியா பாதுகாக்கணும். 6வது இடம், மத்தவங்கள பத்தி குறை பேசுற கூட்டம் இருக்கும்போது நீங்க இருக்க வேண்டிய மௌனம். டீ கடையிலயோ ஆபீஸ்லயோ 4 பேர் ஒன்னா சேர்ந்தா உடனே அங்க இல்லாத 5வது ஆளை பத்தி புறம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுல கலந்துகிட்டு நீங்களும் ஏதாவது குறை சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தரத்தை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். புறங்கூறாமை அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப ஆழமா சொல்றாரு. நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி தப்பா பேசுறவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. அதே மாதிரி தான் நீங்களும் மத்தவங்கள பத்தி பேசக்கூடாது. அப்படி ஒரு விவாதம் நடக்கும்போது நீங்க எந்த கருத்தும் சொல்லாம அமைதியா எழுந்து வந்துருங்க. உங்களுடைய அந்த மௌனம் உங்களை எவ்வளவு கண்ணியமான மனுஷன்னு அந்த கூட்டத்துக்கு சொல்லாம சொல்லும். ஒருத்தரை பத்தி புகழ்ந்து பேசுறதா இருந்தா ஊர் முழுக்க பேசுங்க. ஆனா தப்பா பேசுறதா இருந்தா உங்க நாக்க நீங்களே கட்டுப்படுத்திக்கோங்க. கடைசியா 7வது இடம், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்புக்கான தண்டனையோ இல்ல விமர்சனமோ வரும்போது நீங்க காக்க வேண்டிய மௌனம். நம்மளோட ஈகோ எப்பவுமே நம்ம தப்ப ஒத்துக்க விடாது. எதையாவது சொல்லி சமாளிக்க பார்க்கணும், இல்ல மத்தவங்க மேல பழிய போட பார்க்கணும்னு தான் தோணும். ஆனா நீங்க உண்மையாகவே ஒரு உயர்ந்த மனிதனா மாறணும்னு நினைச்சா அந்த இடத்துல காரணங்களை தேடாதீங்க. எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாம அமைதியா உங்க தப்ப ஒத்துக்கிற அந்த மௌனம் இருக்கு பாருங்க, அது உங்களை ஒரு மிகப்பெரிய பண்பாளனா மாத்தும். நான் செஞ்சது தப்புதான்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு முன்னாடி மத்தவங்களுடைய அத்தனை கோபமும் தவிடுபொடியாகிடும். உங்க நேர்மையை காட்டுறதுக்கு 1000 வார்த்தைகள் தேவையில்லை. உங்களுடைய அந்த பொறுப்பான மௌனமே போதும். இந்த 7 இடங்கள்ல நீங்க அமைதியா இருக்க பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாதிக்கும் மேலான பிரச்சனைகள் காணாம போயிடும். மௌனம் அப்படிங்கிறது கோயத்தனம் கிடையாது. அது உங்களுடைய மன பலத்தோட வெளிப்பாடு. எப்ப பேசணும்னு தெரிஞ்சவன் அறிவாளி, ஆனா எப்ப வாயை திறக்க கூடாதுன்னு தெரிஞ்சவன் ஞானி. ஒரு முட்டாள் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பான், ஆனா அறிவாளி தேவைப்படும் போது மட்டும்தான் பேசுவான். வார்த்தைகளை விட உங்க செயல்கள் அதிகமா பேசட்டும். இத்தனை நாளா நம்ம நாக்கு தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரியா இருந்திருக்கு. இன்னையிலிருந்து அதை நம்மளோட மிகச்சிறந்த நண்பனா மாத்துவோம். கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க. இந்த உலகம் உங்களுக்குள்ள எவ்வளவோ ஆழமான ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும். நீங்க பேசுற வார்த்தைகள் ஒருத்தருக்கு மருந்தாய் இருக்கணும், இல்லனா உங்களோட மௌனம் உங்களுக்கு அரணாய் இருக்கணும். இப்போ நீங்க உங்க மனசாட்சி கிட்ட நேர்மையா ஒரு பதில சொல்லுங்க. இந்த 7 இடங்கள்ல எந்த இடத்துல நீங்க பல முறை வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க? கோபத்துல பேசுனதா, இல்ல முழுசா தெரியாம அறகுறையா பேசுனதா, இல்ல உங்க ரகசியத்தை முன்னாடியே உளறி கொட்டினதா? உங்களுடைய அந்த அனுபவத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம தப்ப நாம வெளியில சொல்லும் போதுதான் அதை திருத்திக்கிறதுக்கான உண்மையான பக்குவம் நமக்கு வருது. உங்களை மாதிரி கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கும் உங்க கமெண்ட் ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்கும். அமைதியை ஆயுதமாக்குங்க, உங்க வாழ்க்கையை சாம்ராஜ்யமாக்குங்க. அடுத்த ஒரு மிக ஆழமான சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.